Hello friends, welcome back to Uma channel. இது Wednesday morning. காலையில் எப்பவுமே 5:30 ஷார்ப்பாக எழுந்திரிச்சிடுவேன். ஸோ ஒரு வாரமாக நான் 6 o'clock தான் எழுந்திரிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு லீவு, இப்போ பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல். ஸோ பாப்பாவுக்கு மட்டும் தான் லஞ்ச் பேக் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சு வேலையை ஆரம்பிப்பேன். நேற்று ஈவினிங்கே காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன். ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு பாயில் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் எடுத்துடலான்னு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் அரைக்கலான் இருக்கேன். பசங்க வேர்க்கடலை சட்னி கேட்டாங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கும் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுட்டேன். பாலை சூடு பண்ணிட்டேன். பாலை சூடு பண்ணி ஒரு ஓரம் வச்சுட்டேன்னா ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு பசங்களுக்கு பாலை கலக்கிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் பாலை கலக்கி வச்சுட்டு அவர் டியூட்டி கிளம்பிடுவார். காலிஃப்ளவர் சில்லிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நேற்று ஒரு நாள் நான் குக்கரில் போடாமல் அரிசி சாப்பாடு வடித்து செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இனிமேல் வடித்தே செஞ்சிடலான்னு நான் வடிக்கிறதுக்காக ரெடி பண்ணி கேஸில் ஒரு பக்கமாக அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் 7 o'clock ஆகிடுச்சு. கடகடன் டைம் ஸ்பீடாக போகிறதுனால பாப்பாவுக்கு ரெடி பண்ணுமேனு காலிஃப்ளவர் சில்லி போட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு ஒரு 10 minutesல வெந்துருச்சு. ஸோ அதையும் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஒரு நாள் வடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வடிச்சிட்டேன். எந்த ஒரு வேலையும் நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக பழகிடும். ஸோ எதையுமே நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. பழகிடும்ன்ற நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பழக்கப்பட்டு போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 65 மசாலாலாம் போட்டு சூப்பராக காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிவிட்டேன். வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. பாப்பாவுக்கு லஞ்சை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ஒரு கிண்ணத்தில் சாப்பாடு போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கலரி கொஞ்சம் ஆறுன பிறகு பேக் பண்ணுவேன். சுட சுட போட்டு பேக் பண்ணும்போது நமக்கு சாப்பாடு கெட்டி ஆயிடுது. பாப்பா மதியானம் சாப்பிட்டு ஒரு சில நேரத்தில் ரொம்ப கெட்டியாக இருந்து சாப்பிடவே முடியலன்னு சொல்கிறான். ஸோ அதனால் அவருக்கு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக பேக் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து காலிஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ மெதுவாக போட்டுக்கலாம் மத்தியானத்துக்கு லஞ்சுக்குன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு மதியானம் கொஞ்சம் பேங்க் போகிற வேலை இருக்குது, ரெடியாக நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டாங்க. ஸோ டைம் இருக்காதுன்னு நினச்சிட்டு நான் காலையிலே காலிஃப்ளவர் சில்லியெல்லாம் போட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். பாப்பா எப்போவுமே காலிஃப்ளவர் சில்லி எடுத்து போட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மம்மி செய்கிற காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே அவளுக்கு வச்சு அனுப்புனேன். மோஸ்ட்லி காலிஃப்ளவர் சில்லினாவே நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். அதுலேயும் இந்த சாம்பார் சாதத்துக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தோசை ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே பாப்பா காலையில் ஒரே ஒரு தோசை சாப்பிடுவா, அதுலேயும் சம்டைம்ஸ் ஆஃப் தோசை தான் சாப்பிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு தோசைனா கூட நல்லா முறுமுறுன்னு நல்லா நெய்யும் இல்லை தேங்காய் எண்ணெயும் போட்டு சுட்டு கொடுத்துருவேன், சாப்பிட்ருவா. அவளுக்கு தோசையும் கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டா போதுங்க, சட்னி கூட தேவையில்லை. பட் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி அரைச்சதுனால கொஞ்சமாக லைட்டாக ஊற வச்சேன். அதை சாப்பிட்டு அவளுக்கு தலையெல்லாம் வாரிட்டு அவளை கிளப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி பையன் எனக்கு வேலை இருக்குமா மேலே, நீ போய் விட்டுட்டு வாமான்னு கீழேன்னு சொல்லிட்டான், ட்ராப் பண்ணிட்டு வாமா. ஸோ நான் தான் பாப்பா கீழே கொண்டு போய் பஸ்ஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அவள் ரெடி ஆகிட்டா. அவளை ஸ்கூலுக்கு பஸ்ஸில் வேனில் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு பையனுக்கு தோசையெல்லாம் போட்டு கொடுத்து அவனை படிக்க போயிட்டான். அவனுக்கு இன்னும் ஒரு 8 daysல போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவன் நான் போய் படிக்க போகணுமான்னு அவன் உள்ளே போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா கிச்சன் பார்த்தா வேறு லெவல் அழுக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியானம் பேங்க் போகிற வேலை இருக்குது. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக கிண்ணத்தில் போட்டுட்டு எனக்கும் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு வீடை கூட்டி தொடச்சின்னா இன்றைக்கி காலையில் வேலை எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். என்னுடைய டெய்லி காலையில் இந்த மாதிரி தாங்க என்னுடைய ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் ஆகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.